ஆன்மீக பேச்சாளர் என்று அறியப்படுகின்ற சுகிசிவம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்து மதத்தை தரக்குறைவாக விமர்சித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார். சுகிசிவம் அவர்களே, நீங்கள் 50 ஆண்டு காலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவதற்காக என்ன வேலை செய்தீங்க? உங்களுடைய வருமானத்துக்கு என்ன வழி? ஏதாவது நீங்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலைக்கு போயிருக்கீங்களா? இல்லை ஏதாவது மெக்கானிக்கல் லைனாக சிஎன்சி விஎம்சி இப்படி மிஷின் எதுவும் ஓட்டுனீங்களா? இல்லை டெக்ஸ்டைல் லைனில் தறி இல்லை அந்த நூல் மில்லு இதில் ஏதாவது வேலை செஞ்சீங்களா? இப்படி எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் 50 ஆண்டுகளாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எதன் மூலமாக? இந்து மதத்தை மேடைகளிலே பிரசங்கம் செய்வதன் மூலமாக. இந்து மதத்தை, மகாபாரதத்தை சொல்கிறேன், ராமாயணத்தை அங்கங்கே எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு தானே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்கின்றதா? சமீப காலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த திராவிட அரசு அமைந்த பின்பு திராவிட அரசுக்கு முதுகு சொரியும் விதமாக, முட்டு கொடுக்கிற விதமாக நீங்கள் சமீப காலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாத்திகம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் பேசின அதே வாயால் இன்னைக்கு நாத்திகம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாத்திகம் பேசினா கூட தவறு இல்லைங்க. இந்து மதத்தை இழித்து பழித்து பேசி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கோ கிறிஸ்தவ மதத்திற்கோ முட்டு கொடுக்குங்க, அதை நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. பழனியில் இருப்பது முருகனே அல்ல அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதையை வீசி பார்க்குறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னடன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் பயன்படுத்துகிற விபூதி, இந்து மதத்தை, அப்புறம் சைனத்தை, மகாவீரரை, பௌத்தத்தை, இப்படி எல்லாரையுமே இழிவுபடுத்தி போய்கொண்டே இருக்கின்றீர்கள். என்ன ஜென்மமையா நீங்கள்லாம்? திராவிட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்களுக்கு தக்கன நீ மாறின உடனே ஏற்கனவே இந்து மதத்தினுடைய பிரசங்கம் பண்ணி ராமாயணம் மகாயணம்லாம் பேசி 1000 ரூபா ஆயிரங்களில் வந்து கொண்டிருக்கின்ற வருமானம் இன்னைக்கு திராவிடத்துக்கு நீங்கள் சொம்படிப்பதனால லட்சக்கணக்காக வருமானம் பார்க்குறீங்க. இந்து மதத்தை இழித்து பழித்து பேசக்கூடிய செயலை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள்.